போயிடுவோம். எவன்டா அவன், என்னடா அதான் டேய் ஏங்க ஆல்ஃபா ராப்டர் டேய் நீ என்னடா இங்கே உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட வேறு ஒரு ரெக்கார்டிங்கான ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நான் உங்கள் கார்த்திக், கேஆர்ஜி தமிழ். இது உங்கள் ஆர்க் அல்டிமேட் சீரிஸ் சர்வைவல் எடிஷன் பார்ட் 3. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மவுண்டெயினுக்கு நான் வந்து மெட்டல் எடுக்க வந்த நண்பர்களே, மெட்டல் எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மெட்டல் எடுக்க போகிறேன். அந்த நேரத்தில் பார்த்தா இந்த ராப்டர் பையன் வந்துட்டான். சரி நம்ம ராப்டர் தான் பிடிக்கல, நம்மக்கிட்ட போலாவும் இருந்துச்சு. சரி போலாவை போட்டு இவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலாவை எடுத்து இப்போ நான் அவனை சுட போகிறேன். இவனை வந்து ட்ராங்குலைசர் அந்த இது இருக்குல்ல, அந்த நம்ம ட்ராங்க் ஆரோ நம்ம செஞ்சுருப்போம் போன பாட்டிலேயே, அதை வச்சு இவனை பிடிச்சாச்சு நண்பர்களே. இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போதே ராப்டரை பிடிச்சி மங்களகரமாக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி முடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து ஒரு டேப்பேஜர் இருந்துச்சு. சரி போன வாட்டி வந்து இந்த கரப்டான ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்ரானை பிடிச்சிருப்பேன், அது வீட்டில் இருக்குது. சரி எதுக்கு டேப்பேஜராக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 போலா செஞ்சு வச்சுருந்தேன். அது 8 போலாவில் 6வது போலாவோ அதை போட்டு இந்த டேப்பேஜராக்கும் அதே டெக்னிக் தான், நம்ம இவனுக்கு போட்ட அந்த ட்ராங்குலைசர் ஆரோ அதையே போட்டு அவனையும் டேப் பண்ணி முடிச்சாச்சு. பிடிச்ச அந்த டேப்பேஜராகவும் ராப்டரையும் ஃபாலோ கொடுத்துட்டு அப்படியே இந்த மலைக்கு கீழே வந்து பார்த்தா அங்கே ஒரு சூப்பரான டெக்ஸ்டேகோ இருந்துச்சு, ரெட் கலரில் செவன்னு. சரி இவனை எதுக்கு விடணும், பிடிக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு கிட்ட போயிட்டு இவனுக்கும் அதே மெத்தட் தான் ட்ராங்குலைசரு. இவனை பிடிச்சோன்னா நம்ம 3 டைனோஸை ஒரே எபிசோடு அதுவும் ஸ்டார்டிங்லேயே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ட்ராங்குலைசர் ஆரோவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் லெவலில் ஏற்றி இப்படி இவனையும் அன்கான்ஷியஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. அப்புறம் என்னது பெரிஸை கலெக்ட் பண்ணி இவனைக்கும் கூப்பிட்டு கொடுத்து டேம் பண்ணியாச்சு. டெக்ஸ்டேகோ டேம் பண்ணிவிட்டு இந்த 3 பேர் ராப்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பேஜரா, டெக்ஸ்டேகோ இந்த 3 பேரையும் ஃபாலோ கொடுத்து நம்ம பேஸுக்குள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே என்னங்க ஆமை மாதிரி வரானுங்க, படுத்துக்கிட்டு வரானுங்க மண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா வர்றதில் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருந்துச்சு வீடியோ, அதில் 30 நிமிஷம் இவனுங்க நடந்தே வந்திருப்பானுங்க. அந்த 10 நிமிஷம் எதிரான்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இவனுங்க நம்ம முதல்ல இந்த பேஸில் விட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போவோம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸுக்கு வந்தாச்சு. இவனுங்கெல்லாம் இங்கேயே நிற்க வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது, அதுக்குள்ளே இவனுங்க வேறு வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேவு தான். இருங்க அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இருங்க அந்த மேப்பு மட்டும் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த இடம் தெரியுதா, நான் உங்களுக்கு மேப்பில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேவோட என்ட்ரன்ஸ் தெரியும். இந்த கேவ் எந்த ஆர்டிஃபேக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஹண்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஹண்டர் கேவு. ஸோ இதுக்குள்ளே போயிடுவோம். எவன்டா அவன், என்னடா அதான் டேய் ஏங்க ஆல்ஃபா ராப்டர் டேய் நீ என்னடா இங்கே உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. உனக்கு என்னடா இங்கே வேலை? ஆடா பாவியலடே ஏட்டா, உனக்கு நான் வந்து ஹண்டர் கேவ் வந்து ரன் பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்துட்டான் நண்பர்களே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் 100 கிட்டே வந்துச்சு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. இவனை பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஆல்ஃபா ராப்டரை கொல்லணும், கொன்னா என்ன கிடைக்கும், எனக்கு ஹெல்த் அதிகமாக இருக்குது, கொன்று என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ப்ரைமேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவனை ஒரு 2 பேரை கொண்டிங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, நான் ஒரு 2 அடிச்சதுனால. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கேவ் என்ன ப்ராப்பராக பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேவுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்தெந்த வழியில் போகணும் பார்த்துடலாம். இந்த கேவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கேவ்
இருக்கிறதுலே இந்த கேமில் ஈஸியான கேம்னா இதுதான். இந்த கேவில் நீங்கள் வந்து எல்லாமே லெஃப்ட்டில் தான் போகணும். லெஃப்ட் வழியிலே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ரைட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கேஎஸ் தமிழ் சேனலுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குப்பை கிழங்கு மாதிரி அங்கே போட்டு வச்சுருப்பாங்க முள்ளாக. அங்கே போயிடாதீங்க. இங்கே லெஃப்ட்டில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வழி போகும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கா, இந்த இடத்துல ஒரு டேர்னிங் வருது பாருங்கள். இங்கே மட்டும்தான் நீங்கள் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோன்னே இங்கே 2 வழி பிரியும். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாப்ஸ் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு லெஃப்ட்டில் போவோம். லெஃப்ட்டில் நமக்கு ஆர்டிஃபேக்ட் தான் முக்கியம். ஸோ இப்படியே போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா எவன் உட்காந்துக்கிறான் பாருங்கள். உட்காந்துல தூங்கிட்டு இருக்கிறான் மெகலா சார். இவன் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஆக்டிவாக இருப்பான், பகலையில் தூங்கிட்டே இருப்பான். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் பஃப்லாம் கிடைக்கும். ஆனால் இவனை டேம் பண்ணுறாமா அடுத்த எபிசோடில் தான் டேம் பண்ணணும். அடுத்த எபிசோட்னா கொஞ்சம் எபிசோட் கழிச்சு தான் டேம் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா லூட் கிரேட் இருக்குது. நம்ம சும்மா எடுத்துப்போம். ஐயோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேவில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. ஐ மீன் டைட்டனோ போவா அந்த காலத்து பாம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேனோ இருக்கும், டைட்டனோ போவா இருக்கும், அதுக்கப்புறம் புல்மோனோஸ்காப்பியஸ் அதாவது தேள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேராக வந்து நமக்கு இவன் ஸ்பான் ஆவான். அவன் பேர் வந்து நான் உங்களுக்கு அவன் ஃபோட்டோ போடுறேன். அவன் பேர் திடீர்னு ஞாபகம் வரல. நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்ல பூச்சா இன்னும் ஏதோ ஒரு பூச்சின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பேர் சரியாக ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் அந்த டவுனில் குதிச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபேக்ட் மாதிரி இங்கே ஒன்று மிதந்துட்டு இருக்கும். அதிலே போட்டிருக்கோம் ஆர்டிஃபேக்ட்னு. அதை பார்த்து தான் சொல்கிறேன் நானே. ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஹண்டர். இந்த கேவோட ஆர்டிஃபேக்ட் இதுதான். இதை எடுத்த உடனே வந்து மறைஞ்சிரும். என்னடா மறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்டே வராதான்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே ரீஸ்பான் ஆயிரும். அடுத்த வாட்டி கேவ் ரன் பண்ணும்போது அதுக்குள்ளே இந்த பாம்பு பயலுக்கு வந்துட்டானுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றிட்டு வந்து மேலே ஏறி போகலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சின்ன வழியில் போனீங்க இங்கே சில நேரம் மாப் ஸ்பான் ஆகும். அதை நீங்கள் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு டோப்பர் ஏறுது. டோப்பர் ஏறுனா வந்து இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ நம்ம இப்படியே ஏறி போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி கொடிலாம் வளர்ந்துருக்குது. கேவுனாலே செடி கொடி வளரும். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போய் நீங்கள் நார்மல் வழியிலையும் ஏறலாம். இல்லை எனக்கு வேறு வழியில் வந்து நார்மலாக ஏறணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த வழியில் ஏறலாம். இதை இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவனை தான் சொன்னேன். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற மெட்டல் டூல்ஸு மெட்டல் ஆர்மர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே துப்பு தான் துப்புவான். எல்லாமே உருகி வந்துடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வழியிலே போவோம். இந்த பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வழியில் போக முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அவனுங்க இருந்த வழியிலே வந்து டக்கு டக்குன்னு குதிச்சு போயிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டல் டூல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவனுங்கிட்ட கையை நீட்டிடாதீங்க. கையை நீட்டினா வந்து டப்புன்னு உருக்கி விட்ருவானுங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. வந்த வழியிலேயே வந்தோட நம்ம வெளில ஓடி போயிடலாம். இந்த டோப்பர் வேறு ஏறுது. எப்போ மயக்கம் போட்டு விழுவான்னு தெரில. அத்தடி சொல்லி வாய முள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக விட்டு வெளில வந்தாச்சு. போய் நல்ல வேலை பெட்ரோல் பயவுள்ள இங்கே தான் இருக்கிறான். இவன் மட்டும் எவனையும் அடிக்கிறேன்னு சொல்லி பறந்து போயிருந்தானா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். ஏன்னாப்பா அது வெயிட் ஃபுல்லாக இருக்கா. ஓகே நண்பர்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கேவ்லேருந்து நம்ம பேஸுக்கு போன உடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்படியோ ரொம்ப நேரம் கழித்து பேஸுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா பெட்ரோல் நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேப்பஜரா, ராப்டரு, ஸ்டெகோ இந்த 3 அனிமலை டேம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேவ் ரன் பண்ணிட்டு வந்து ஹண்டர் கேவை. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கேஎஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பப்போ லைவ் வருவோம். ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கேஆர்ஜி. பாய் கைஸ்.